அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் டாக்டர். அப்போ உருப்பிட மாட்டான் ஃபாதர். ஓகே டாக்டர் இப்படியெல்லாம் பேசுறாரு ரொம்ப தங்கமா நோயை போக்குற புனிதமான தொழில் ஈடுபட்டு நீங்க இருக்கிறது உங்க மனநிலைக்கு ரொம்ப நல்லது. நான் வரேன் டாக்டர். அப்புறம் உங்களை வந்து பாக்குறேங்க. காட் பிளஸ் யூ மை சன். இது பாரு உனக்கு இங்க என்ன வேலை தெரியுமா? இந்த ஸ்டூலு சில சமயம் இருக்கும் சில சமயம் இருக்காது. இந்த நாற்காலி டேபிள் டெலிஃபோன் இதெல்லாம் தும்பு தூசி இல்லாம தொடச்சி வைக்கணும். அதான் உன் வேலை. அது அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட கத்துக்கோ. டாக்டர் இந்த ரூம் நம்பர் 12ல இருக்கிற பேஷண்ட் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான். வீட்டுக்கு போறேன்ற அனுப்பிச்சுட்டுமா? கியூர் ஆனா உடனே வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? அந்த ரூமுக்கு இன்னும் 4 நாள் கழிச்சு தான் வேற ஆள் வரப்போறான். அது வரைக்கும் அது காலியா இருக்கணுமா? இவனுக்கு அட்வைஸ் பண்ணு, ரெஸ்ட் வேணும் அட்வைஸ் பண்ணு. 4 days கம்ப்ளீட் ரெஸ்ட். ஹோட்டல் நடத்த வேண்டியவெல்லாம் நர்சிங் ஹோம் வைக்க ஹோட்டல் தான் நடத்த முடியும். ஒன்னு மாதிரி ஆளை வச்சு ஹோட்டல் தான் நடத்த முடியும். ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருக்க வேண்டியவெல்லாம் இங்க டாக்டரா வந்துடுறீங்க. ஹோட்டல் நடத்துறேன். ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். டாக்டர் எப்பவுமே இப்படிதான் ஒரே தமாஷ். மைக்கேல் இந்த நர்சிங் ஹோம்ல கம்ப்ளீட் இன்சார்ஜ் நான் தான். என்கிட்ட நீ மரியாதையா நடந்தீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுப்பேன். இந்த டாக்டர் இருக்காரு, அவர் என்னை பத்தி அப்பப்போ ஏதாவது சொல்லுவார். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. எல்லாம் தமாஷ் தமாஷ். நான் ஏங்க அந்த வம்புக்கெல்லாம் வரேன்? அவர் இல்லாத நேரமா பார்த்து நான் அவரை பத்தி ஏதாவது சொல்லுவேன். அதெல்லாமும் தமாஷ் தமாஷ். நர்சிங் ஹோமே ஒரு தமாஷ் தான் போல இருக்கு. எல்லா நர்சிங் ஹோமும் தமாஷ் தான். வந்துருக்காங்க போய் பாருங்க. யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. லீலான்னு சொல்றாங்க. அம்மாவா? லீலான்னு சொல்றாங்க. லீலா நல்ல பேரு. அம்மா அம்மாவுக்கு வயசு ஒரு 18-19 இருக்குமா? கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. நம்ம பெரிய டாக்டர் அனுப்புறேன். ஆமா இவர் யாரு? உங்க காம்பவுண்டரா? கரெக்ட். அப்படி இருக்க வேண்டியவன் தான். இங்க டாக்டர் இருக்கா. ஐ அம் சாரி. நீங்க வருத்தப்படுறீங்க. என் தலையெழுத்து அனுபவிச்சுட்டு போறேன். டாக்டர் எப்பவுமே இப்படிதான். எப்போ தமாஷ் தமாஷ். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். நானே டாக்டர் உங்களால எனக்கு ஒரு பெரிய உதவியாகும். என்ன உதவி சொல்லுங்க. நாங்க ஒரு சமூக சேவை சங்கம் நடத்துறோம். முடியாது, என்னால முடியாது. நான் இந்த டிராமா டிக்கெட்லாம் வாங்குறது இல்லை. ஐயா இந்த பொம்பளைகளுக்குலாம் இதே வேலையா போச்சு. கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு டிராமா டிக்கெட் வச்சு வாங்க நான் வாங்குறது இல்லை. டேய் நீங்க 1 ரூபாய் டிக்கெட் வாங்க. டேய் மைக்கேல் நீங்க எத்தனை டிக்கெட் வாங்கிக்க. டாக்டர் நான் அந்த சங்க காரியதர்சி செக்ரட்டரி. நாங்க ஒரு மெடிக்கல் ரிலீஃப் யூனிட் ஆரம்பிக்கணும். அதாவது ஏதாவது ஒரு சேரியில வைத்திய சிகிச்சைக்காக ஒரு கேம்ப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படி கண்டிப்பா ஆரம்பிச்சு ஆகணும்? பின்ன அந்த கிர்ஜாகிரியில அவ ஒரு சேரியில ஆரம்பிக்க போறலாம். அதுக்கு முன்னால நாங்க ஆரம்பிக்க வேண்டாமா? அவசியம் பண்ணணும். நல்ல டாக்டர்ஸ் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டோம். ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் வரணும். சரியான போடு போட்டீங்க. கீழ்பிட்டா உங்களுக்கு பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டா பேசாதீங்க. மெடிக்கல் ரிலீஃப் யூனிட். ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க டாக்டர். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. இந்த வருஷம் நிறைய பணம் செலவு பண்ணாதான் அடுத்த வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா உங்க சங்கத்துல வேற என்னெல்லாம் பண்றேன்? ஸ்கூல் நடத்துறோம். ரொம்ப பிரமாதமா நடத்துறோம் சார். நீங்களே சொல்லுங்க. இன்னும் பசங்களுக்காக கேம் சொல்லி தரோம், டான்ஸ் சொல்லி தரோம், டிராமா சொல்லி தரோம், பாட்டு சொல்லி தரோம். பாடம் சொல்லி தருது இல்லையா? ஓ எஸ். எங்க ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். என்னமா இது? நம்ம ஊர்ல பெரிய மனுஷன்லாம் இனிமே எல்லாம் தமிழ் மீடியம்ல தான் வரணும்ன்றாங்க. அவங்களே அவங்க பசங்களை எங்க ஸ்கூல் தான் சார் அனுப்புறாங்க. ஆமா உங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்க டைம் ஆகுறது? வீட்டு வேலையில யாரு கவனிக்கிறது? வீட்டுல ஆளா இல்ல, வேலைக்காரங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்களே. நல்ல வேலை வேலைக்காரங்க ஹஸ்பண்ட்ஸ் சொல்லாம போனீங்களா? அது வரைக்கும் ரைட். உங்க பசங்களை என்ன பண்றது? அவங்கள யார் கவனிக்கிறது? அவங்களே ஸ்கூலுக்கு போயிடுறாங்களே சார். உங்க ஸ்கூலேவா? ஐயோ பாவம். நோ நோ சர்ச் பாவம். நீங்க இந்த மெடிக்கல் ரிலீஃப் யூனிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? Yes, I am thinking about it. I think I will agree.
நிஜமாவா டாக்டர்? எஸ் ஐ அக்ரி. என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. டிபிக்கு உலகத்துல யாருமே கண்டுபிடிக்காத மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதை பத்தி நான் சொல்றதுல மத்தவ தான் சொல்லுவா. யாருமே கண்டுபிடிக்காத மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாருங்க, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. அந்த மருந்து அந்த சேரியில இனாமாவே தரேன், ஃப்ரீ ஃப்ரீ. Thank you very much டாக்டர். ஆமா, நம்ம இதை எந்த சேரியில ஆரம்பிக்கிறது? ஏதோ ஒரு சேரி, சம்சேரி. சார், உங்களுக்கு தடங்கள் ஒண்ணும் இல்லைன்னா எங்க சேரியிலே இதை ஆரம்பிச்சிடலாங்க. அங்க டிபி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏம்பா, உங்க சேரி எங்க இருக்கு? இங்கதாங்க, பக்கத்துல 1/2 மைல் தள்ளி. என்ன டாக்டர்? ஆல் ரைட், மைக்கேல் சேரி. Thank you very much டாக்டர். அப்போ நான் போய் மத்த வேலையெல்லாம் கவனிக்கிறேன். அம்மா, எனக்கு ஒரு கேம்ப் ஷெட் ஒன்று ஒழுங்கா கட்டி தரணும். அங்க டெஸ்டிங்க்கு எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கணும். நாளைக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. என்ன டாக்டர் நீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஆரம்ப விழாக்கு ப்ரெசைட் பண்றதுக்கு யாரையா கூப்பிட வேண்டாம்? யாரை கூப்பிடுறீங்க? யாரை கூப்பிடலாம்? யாரையா மினிஸ்டர் கூப்பிடலாம், அதான் நல்லது. நீங்க கூப்பிட்டா அவங்களா வருவாங்களா மினிஸ்டர்ஸ்? என்ன சார் நீங்க? கண்டிப்பா வருவாங்க. எலெக்ஷன் டைம் இல்ல, இந்த சேரி ஹோட்டல்லாம் உங்களுக்கு சேர வேண்டாம். கூப்பிடுறேன். இந்த எதிர்கட்சிக்காரரையும் கூப்பிட்டுருங்க. அடுத்த எலெக்ஷன்ல எவன் வரானோ எவன் போறானோ நாம என்ன வேண்டாம். ஆமா, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டா எதிர்கட்சிக்காரங்க வருவாங்களோ? நீங்க வர வழைக்கணும். இல்லாட்டி அசம்பிளியில நம்மளை பத்தி கச்சாபிச்சான்னு பேசி விடுவாங்க. அவங்கள இங்க கூப்பிட்டா பேச மாட்டாங்க. தட் இஸ் தி ட்ரிக். Thank you very much டாக்டர். அப்ப நான் போயிட்டு வரேன். இருங்க. என்ன உங்களுக்கு கூந்தல் ரொம்ப ஒரு அடர்த்தியாவே இல்லையே? என்னங்க, இந்த மாத்திரை ஒன்று சாப்பிடுங்க, கூந்தலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. Thank you டாக்டர். வரேன் டாக்டர். Bye bye. பை. Oh, thank you. வரேன்ப்பா.